பிரைஸ் லார்ட். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய வேத வசனம் ரோமர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்கத் துணிவான். 8. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். அல்லேலூயா. தேவன் நம்மை முதலாவதாக அவர் நம்மை நேசிக்கிறார். எவ்வளவு நேசிக்கிறார் என்றால், நாம் பாவிகள் என்றும் தெரிந்தும் நம் பாவங்களை அவர் மன்னிக்கிறார். மன்னிக்கிற பொழுது அவர் ஏற்றுக்கொள்கிறார். ஏற்றுக்கொள்கிற பொழுது அவர் அன்பாக நம்மை நேசிக்கிறார். அவர் நேசிக்கும் பொழுது அந்த நேசம் என்னவென்று நமக்கு காண்பிக்க அந்த கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தி நாம் இருக்க வேண்டிய அந்த குற்றவாளி கூண்டிலே அவர் நின்று கொண்டு அந்த தண்டனையை ஏற்றுக்கொண்டு நமக்காக மரிக்கின்றாரே, இதுதான் என் அன்பு என்று சொல்லத்தக்க அந்த உன்னதமான அன்பை உடைய நம் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பு மாறாத அன்பு. இந்த அன்பை நாம் என்ன சொல்லுவோம்? வேதம் சொல்லுகிறது, ஒருவேளை ஒருவன் மற்றொருவனுக்காக மரிக்கிறான் என்றால் அவன் ஒருவேளை நீதிமானாக இருக்க வேண்டும், அவனுக்காக உரியவனாக இருக்க வேண்டும். ஆனால் இங்கு வேதம் சொல்லுகிறது, நாம் நல்லவனாகவே அல்ல, நாம் பாவிகளாக இருந்தோம். நல்லவனுக்காக கூட ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். ஆனால் தேவன் நாம் பாவிகளாய் இருந்தபோது, அல்லேலூயா, அந்த அன்பை ருசி பார்க்கின்ற நாம் அந்த அன்பிற்கு ஈடாய் என்னத்தை செய்வோம்? God bless you.